கலைமணி சிவராஜபதி ஐயா அவர்களின் மாணவிகள் 6 பேரும் மிக அழகாக பாடி நம்மை மகிழ்வித்தனர். அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க வருகிறார் திருமதி கு. பிரேமலதா, முதல்வர் திருவள்ளுவர் பள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்புரை அளிக்க வரவேற்கிறேன். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துடற்கு நான் தருவேன். கோலசை துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் நூலும் தா. திருமந்திரம் விளக்க வகுப்பு தொடக்க விழா. சுத்தாபித சைவ திருமணம், புதுவை. தாய் தொண்டு மையம், திருமூலர் பன்னாட்டு புனுகாயம், சிவராஜபதி மாணவிகள் வழங்கும் தேவார இசை. இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இரு கை கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். அன்பின் உறைவிடமாய், ஆலயத்தின் ஒளி விளக்காய், வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் அருளாசியுரை சுத்தாபித சைவ திருமணம் குமாரசாமி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நெய்வேலிமணி தேவார இசை குயிலாய் வலம் வந்து கொண்டிருக்கும் சிறப்பு அழைப்பாளர், தேவார இசை ஆசிரியர், தேவார இசை கலைமணி திரு சிவராஜபதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கும் தேனியாய் காமராஜர் பள்ளியின் தலைமை ஆசிரியை, திருமுறை பேராசிரியர் திருமதி புஷ்பா செல்வராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எட்ட இருப்பொழியும் கிட்ட வந்து கேட்க வைக்கும் பேச்சாற்றல் மிகுந்த கருத்துரை வழங்க இருக்கும் தாய் தொண்டு மையத்தின் நிறுவனர் திருமந்திர பேராசிரியர் தாய்ராசி ஜெகதீஸ்வரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திருமந்திர அமைப்பாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களையும் திருமதி தேவி அவர்களையும், நன்றியுரையாற்ற இருக்கும் திருமதி அமரா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் அன்பர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு செய்தல். குரு முதல்வர் சீர்வளர் சீர் வாமதேவ சிவ குமாரசாமி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சுத்தாத்து வித சைவ திருமணம், புதுவை ஐயா அவர்களுக்கு தாய் தொண்டு மையம், குழந்தைகள் இல்லம், முதியோர் இல்லம், அன்னதானம், திருவள்ளுவர் பள்ளி, ராசி பதிப்பகம், தாய் தொலைக்காட்சி நடத்தினரும் திருமந்திர பேராசிரியருமான திரு தாய் ராசி ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களை சால்வை அணிவித்து பெருமைப்படுத்த அழைக்கிறேன். பார்வதி பதையே. அடுத்ததாக தேவார இசை கலைமணி திரு சிவராஜபதி ஓதுவார், தேவார இசை ஆசிரியர், அரசு இசைப்பள்ளி காஞ்சிபுரம் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து பெருமைப்படுத்த திரு தேன்தமிழன் பொற்றவை இதழ் பொறுப்பாசிரியர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக திருமுறை பேராசிரியர் திருமதி புஷ்பா செல்வராஜ், தலைமை ஆசிரியர், காமராஜர் பள்ளி அவர்களுக்கு சால்வை அணிவிக்க திருமதி கு. பிரேமலதா, முதல்வர் திருவள்ளுவர் பள்ளி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு திருமுறை பேராசிரியர் திருமதி புஷ்பா செல்வராஜ், தலைமை ஆசிரியர், காமராஜ் பள்ளி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.
சிவாயின சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொழி மில்லும், புவனம் கடந்து பொன்னொழி மில்லும், தவன சடை முடி தாமரையானே, தவன சடை முடி தாமரையானே. ஏகம்பத்திரேந்தாய் போற்றி, வாகம் வெல்லுரானாய் போற்றி, அண்ணாமலையம்மன்னா போற்றி, கண்ணாட முதற் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையை மலையானே போற்றி போற்றி. சிவாயங்கள் இந்த ஐயா திருமூலர் எழுதிய திருமந்திரத்துக்கு துவக்க விழா ஐயா வச்சிருக்காங்க. எனக்கு இரட்டை சந்தோஷம். அதாவது வந்து ஞானகுரு வித்யாகுரு ரெண்டு குரு எனக்கு இருக்கிறாங்க. குருவோடு இருந்து ஸ்பெஷால் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த இன்விடேஷன் பார்த்தோன்னே எனக்கு திருமுறை சொல்லிக் கொடுத்து இந்த உலகத்துக்கு பேராசிரியர் ஒருவார் என்ற ஒரு எனக்கு அந்த அருகதையை கொடுத்தவர் என்னுடைய குருநாத ராஜபதி ஐயா தான். அவருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். அதாவது கற்ற வித்தையை பிறருக்கு சொல்லிக் கொடுத்தாதான் அதனுடைய பலன். இந்த நெய்வேலியே வந்து சிறப்பாக இருப்பதற்கு நம்முடைய குருநாதர் தான். அப்படி நம்மளுக்கு ஞான குருவை நம்ம பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற அறியாமையெல்லாம் நீங்கும். இதற்கு இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்த நம்ம ஜெகதீஷ் ஐயாவுக்கு தான் முதல் நம்ம நன்றியை சொல்லணும். ரெண்டாவது வந்து எவ்வளோ கருத்துக்கள் தெரிஞ்சாலும் குருநாதர் முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு பயந்தாங்க. ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அடிக்கடி நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது. மீனாட்சி தாய்மார் நம்மளுடைய நெய்வேலி எங்கும் வந்து திருமுறை முழங்குவதற்கு நம்மளுடைய ஐயா தான் சிறந்த ஒரு வித்தாக இருக்கிறாரு. அந்த ஒரு வாய்ப்பு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தாலும் குருநாதரை வச்சு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு சாமி எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசலாம். எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் தான் பேசணும்னு என்னை சொல்லியே அழைச்சிட்டு வந்துட்டாரு. அதனால அப்புறம் உங்களை எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னாரு. 12 திருமுறைகள் இங்கே எல்லாமே இன்னிசை அழகாக பாடுனீங்க. சாமி எங்கே இருப்பார்னா அடியார்கிட்ட இருப்பாருன்னா நிறைய இடத்துல நம்ம எல்லாமே அடியார்கள் தான். அடியார் இருக்கிற இடத்துல சுவாமி இருப்பார். சுவாமி நேரடியாக வரமாட்டார், குருநாதர் மூலியமாக தான் வருவார். இந்த இடத்துல தேவாரம் ஒழித்த பிறகுதான் குருநாதர் வந்துட்டார். நம்மளுக்கு சிவபெருமானாக குருநாதராக வந்து சுவாமி அமர்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு அருளாசி கொடுக்க போறாரு. அதாவது நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்பவர் தான் நம்மளுக்கு சிறந்த ஒரு இது. இந்த வழிகளை காட்டிய நம்ம ஜெகதீஷ் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை நம்ம சொல்லணும். அவர்களுடைய குடும்பம் எப்பொழுதும் இறை பணிக்காகவே தொண்டு செஞ்சு இருக்குது. ரொம்ப எண்முகத்தோட வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு நினைச்சு ஏதோ ஒரு காரணத்தோடு தான் சாமி நம்மளை நோக்கத்தோட இந்த அமைச்சு வச்சிருப்பாரு. அதனால அவருடைய நோக்கங்கள் இந்த பிறவியில சிறப்புடையதாக நடக்க வேண்டும், முடிக்கணும். அடுத்தது நெய்வேலியில் எல்லா இடங்களும் திருமந்திர வகுப்பு, பெரிய புராண வகுப்பு, பன்னிரு திருமுறை வகுப்பு, சைவ சித்தாந்த வகுப்பு, இது எல்லா இடங்களிலும் சிறப்பாக இருக்குது. அதற்கு காரணம் வந்து இறைவனுடைய ஆற்றல் முழுமையாக நிரம்பி இருக்குது. அடுத்தது இந்த 12 திருமுறைகளில் வந்து 10ஆம் திருமுறையாக திருமந்திரம் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். திருமந்திரத்தை எழுதியவர் வந்து திருமூலர் தான். 10ஆம் திருமுறையை சுவாமி எழுதினார். யாருமே சாதாரண ஆற்றல் உடையவர்களால இவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் செய்ய முடியாது. திருமூலர் திருத்தலைலாயத்தில் சிவபெருமானுக்கு தொண்டனாக இருந்து நந்தி பெருமானிடம் உபதேசம் பெற்றுதான் இங்க வந்தார். அதனால்தான் இப்படி ஒரு ஆற்றலுடைய திருமந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சாதாரண நம்ம இப்ப 50 கடந்தாவே அது வரைக்கும் இது வரைக்கும் இறைவன் திருமூலர் வந்து 3000 ஆண்டுகள் இருந்து 3000 திருமந்திரத்தை சுவாமி வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுல ஒன்றுதான் என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்தது, சுடனோடு ஒட்டும் தெய்வம் தேடிவும் இல்லை, இறைவன் ஒருவன் ஏகன் அநேகன் அவனே தான். அதனால்தான் நம்மளுக்கு எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு வழியில இந்த இறை ஆற்றலை பெற்று
அந்த இறைவழியை அடைந்து இறைவனுடைய திருவருளை திருவடி நிழலை அடைய வேண்டும். அதற்காக தான் அந்த வகுப்பு வைக்கிறாங்க. ஐயாவுக்கு நம்மலாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எத்தனை வேலைகள் இருந்தாலும் எனக்கு இங்கே வந்தோடனே மாணவர்கள்லாம் வந்துட்டாங்களா ஐயான்னு கேட்டேன். வருவாங்கம்மான்னாரு. நம்ம நிறைய முறை திருமுறை பயின்றாலும் நம்ம ஜெகதீசன் ஐயாவுக்காக நிறைய மாணவிகளாக நம்ம இருக்கிறோம். நம்மளால முடிஞ்ச ஒரு மாணவர்களை ஐயாவுக்கு சேர்த்து ராணியன் ராணிக்கு பக்கத்தில் தான் வகுப்பு வைக்கிறன்றாரு. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை ஈவினிங் நடத்துறன்றாரு. அதில் முதல் மணியாவது நான் சேர்ந்துக்கிறேன் ஐயா. ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அவர்கிட்ட இருந்து நிறைய கருத்துக்களை நம்ம பெறணும்னு ஒரு இறைவன் அமைப்பு வச்சிருந்தா கட்டாயம் அதை அடையலாம். அதே போல நம்மளும் இருக்கிறவங்களும் இந்த திருமந்திர வகுப்புக்கு நம்ம சேர்க்கணும். திருமந்திரம் படிக்கும்போது நம்மளுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் அதுதான், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் நான் எழுதி எடுத்துன்னு 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இருப்பதுதான் திருமந்திரம். திருமந்திரம் எதை பற்றி இருக்குன்னா உயிர், உடல், ஆன்மா, இது 3 சார்ந்ததுதான். மற்றதெல்லாம் படிப்புக்கு நம்ம படிச்சிருக்க உத்தியோகங்களா இருக்கிறது பிழைப்பு கல்வி. இது ஆன்ம கல்வி. நம்ம படிக்கிறது ஆன்ம கல்வி. அதிலும் நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் நம்மளுடைய திருமந்திரம். அடுத்தது அந்த இறைவனோடு இந்த அருளை பெற்றவர்கள் யார் யாருன்னா திருமூலரோடு யார் இருந்தார்னா சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சிவயோக முனி, பதஞ்சலி முனிவர், வியாக்கரபாரகர். அவருக்கெல்லாம் சுவாமி நேரடியாக காட்சி கொடுத்தார். நம்ம இருக்கோம். இப்படி நல்லாரோடு இணைந்து நல்ல இறையாற்றலை பெற்று இந்த பூலோகத்துக்கு இந்த திருமந்திரத்தை நமக்கு சுவாமி கொடுத்திருக்கார். இவருக்கு பரகாய பிரவேசம் என்ற ஒரு செயல் தெரியும். அப்படின்னு சொன்னா கூடு விட்டு கூடு பாய்ந்து அவருடைய ஆற்றலை நம்ம திருவாவூரில் நிகழ்த்தினாரு. அது எல்லாருக்குமே தெரியும் அந்த கதையெல்லாம். அடுத்தது சுவாமி சொல்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நேற்று நம்ம வடலூர்ல பூசத்துல ஒருத்தர் சொல்றார், தமிழ் வேதம்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் தானா. 247 எழுத்துக்களையும் நம்ம முழுமையா தெரிஞ்சு பிழையில்லாம எழுதிட்டோம்னாவே நம்ம நல்ல ஒரு சூழ்நிலையை அடைய முடியுமா. அதனால நம்ம அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியதுன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் குழந்தைங்க தமிழ் மீடியம் படிக்கணும், தமிழ் எழுத்துக்களை கற்றுக்கணும். தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்க ஆயுள் அதிகமாகும் அப்படின்றாங்க. அதனால நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பேர பிள்ளைங்களுக்குலாம் நிறைய தமிழை சொல்லி கொடுக்கணும். தமிழ் வழியில் உள்ள பெயர்களை வைக்கணும். பெயரே புரியாத பெயர்கள்லாம் குழந்தைங்களுக்கு வைக்கிறோம். அப்படிலாம் இல்லாத அந்த தமிழ் பெயர்களை சூட வேண்டும். அடுத்தது இந்த திருமூல திருமந்திரத்தை படிக்கும் பொழுது அதனுடைய நோக்கம் என்னன்னா, இனி நம்ம பிறக்க வேண்டாம். என்னைக்கு நம்ம திருமுறைக்கு வந்துட்டோமோ சுவாமி நம்மளுக்கு பிறவா நிலையை தான் சுவாமி கொடுப்பார். அந்த பிறவா நிலை வேண்டும் என்றால் நம்ம இறைவனிடத்தில் ஞானம் பெற வேண்டும். இறைவன் நேராக வர மாட்டார். நம்மள குருநாதன் மூலமாக ஞானத்தை பெற வேண்டும். ஞானத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஞானத்தை பெற்றவுடன் யோக நிலைக்கு போகணும். தன்னைத்தானே உணர்தல் ஃபர்ஸ்ட். மற்றவர்கள் மீது எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் தன்னைத்தானே உணர்தல். தன்னைத்தானே உணர்ந்த உடனே நம்ம அடுத்த நிலைக்கு எங்க போகணும்னா யோக நிலைக்கு போகணும். யோக நிலைக்கு போகும்பொழுது நம்ம உணர்ந்து இருக்கணும். அந்த யோக நிலைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு இந்த உடம்பு வேணும். அதனால இந்த ஆன்மாவை தாங்கி இருக்கின்ற இந்த உடல் இருந்தால்தான் நம்ம அந்த யோக நிலைக்கு போக முடியும். ஆன்மா உடம்போடு இருந்தால்தான் நம்ம இதை அனுபவிக்க முடியும். அதனால நம்ம நிறைய படித்தோம். ஒரு நிலையை கடந்த பிறகு நம்ம யோக நிலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாக இருந்து இறைவனை சிந்தித்து இறையருளை பெற வேண்டும் என்று என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிவாய. தமிழ்தான் வேதம், வேதம்தான் தமிழ் என்று அழகாக கூறினார். மேலும் மருந்து மாத்திரை குட்டியில் இல்லை, 12 திருமுறையில் இருக்கிறது என்றும் நமக்கு மிக அழகாக எடுத்து சொன்ன திருமுறை பேராசிரியர் திருமதி புஷ்பா செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. தேவார இசை கலைமணி திரு சிவ ராஜபதி ஓதுவார், தேவார இசை ஆசிரியர், அரசு இசைப்பள்ளி காஞ்சிபுரம் ஐயா அவர்களை வாழ்த்துரை வணங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.
தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே, தேனுக்குள் இன்பம் சேர்ந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே, தேனுக்குள் இன்பம் சேர்ந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. எல்லாம் அல்ல கல்லுதற் கடவுளாகிய சிவபெருமான் திருவுருளாலும் நம்மை எல்லாம் நல்வழிப்படுத்தி ஞான நெறிகாட்டிய திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானத்தின் முன்னாள் திருப்படிகளை மனமொழிமைகளால் வணங்கி, அந்த வழியிலே வாழையடி வாழையாக வந்த திரு கூட்ட மரபினர் என்று சொல்வது போல குருமகா சன்னிதானத்தின் வரவிலே வந்த சுத்த அத்வாய்ந்த நம்மளுடைய குருமகா சன்னிதானத்தின் குரு முதல்வர் பொன்னாள் திருப்படியை மனமொழிமைகளால் வணங்கி, இந்த தாய் தொண்டு மையம் சிறந்து விளங்க தன்னால் முடிந்த அளவும் மிக பாடுபட்டு அதை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜெகதீசன் ஐயா அவர்கள், அவர் நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தாய் தொண்டு மையத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார், திருவள்ளுவர் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்றார், முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு. ஒரு மனிதனுக்கு 100 கிலோன்றது தூக்கலாம், 1000 கிலோன்றது தூக்க முடியாது. அப்படி தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அதை இழுத்து அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள். எனக்கு வந்து ஸ்கூல் மேட்டு, நான் 8வது படிக்கும் போது அவங்க 10வது படிச்சாங்க பாய்ஸ் ஸ்கூல்ல. அடியேடி இசை போட்டியில முதல் பரிசு வாங்கினா அவங்க பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்கினாங்க. எப்போது 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு போவோம், எக்ஸாம் எழுதிடுவாங்க. இசை போட்டிக்கு ராஜபதி ஐயா ஜெகதீசன் ஐயா பேச்சு போட்டி எழுதிடுவாங்க. 2 பரிசும் பள்ளிக்கு வந்துடும். நாங்க போய் பாடிட்டு நாங்க ஸ்கூலுக்கு வந்துடுவோம். அப்படி அங்க பள்ளியிலே 2 பேருக்கும் பழக்கம். அதுல இருந்து பல நிகழ்ச்சிகளை, ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வரும் காலங்கள்ல அடியேனையும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு திருவாசகம், ஒரு தேவாரம், ஒரு திருவருட்பா, இறைவணக்கன்னு போட்டு பல நிறைய மேடைகளில் அடியேன் பாடியிருக்கிறேன். அந்த அளவில் அடியேனையும் ஆதரித்து இந்த உலகத்திற்கு தெரிய வைத்த ஒரு பெரிய மாண்பு அவருக்கு உண்டு. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த பள்ளியை வளர்ப்பதற்கான அநேக முயற்சிகள்ல நம்மளும் அவருக்கு தோள் கொடுத்து இணையாக நின்று அதற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, நம்மளால செய்த ஒரு சிறு உதவியாவது நம்ம செய்யணும்ன்றதுதான் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுதல். திருமந்திர வகுப்பு மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அதனால அனைத்து மாணவர்களும் இந்த திருமந்திர வகுப்பிலே கலந்து கொண்டு அதிக பல கருத்துக்களை நாம கேட்கணும். அதன் மூலமாக நம்முடைய மனது செம்மைப்படையணும். அதன் மூலமா நம்ம இறைவன் திருவுருளை பெற்று முக்தி அடையணும்னா அதற்கு சாத்திரம் தோத்திரங்கள் ஆனாதாமே என்று திருநாவுக்கரசு பெருமான் சொல்வது போல தோத்திரத்தில் சாத்திரமாக விளங்குவது திருமந்திரம், 12 திருமுறைகள். அதனாலதான் நம்ம பஞ்ச புராணத்துல ஒரு ஞான நூலாக விளங்கக்கூடிய திருமந்திரத்தை தோத்திரமா வைக்கல. திருவிசைப்பாவில 2 பாட்டு வச்சிருக்காங்க, திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். ஆனா 3000 தமிழ்ல ஒரு பாட்டு வச்சிருக்கலாமேனா வைக்கல. அது ஒரு ஞான நூல், சாதாரணமா புரியாத நூல். அவ்வளவு தூரம் அந்த ஞானம் இருந்தால்தான் அறியக்கூடிய ஒரு நூல். அதற்கு ஒரு மிகப்பெரிய வகுப்புன்னா அவர் எவ்வளவு தூரம் படிக்கணும். அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கும் விதமாக மிக எளிமையாக சொல்லி நமக்கு புரிய வைக்கணும்னா மிகப்பெரிய ஆற்றல் இல்லாம, அருளாற்றல் இல்லாம இது நடக்காது. அப்படிப்பட்ட ஞான வகுப்பு தொடங்க இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம அகமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு நம்மளால் முடிந்த எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பு சீரும் சிறப்பாக நடைபெற்று மாணவர்களுக்கெல்லாம் நல்ல பயனளிக்கக்கூடிய சிறந்த வகுப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு குருமகா சன்னிதானத்தின் பொன்னாற்றினுடைய மனமொழிமைகளால் வணங்கி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தேவார இசை கலைமணி திரு சிவ ராஜபதி ஓதுவார் அவர்களை இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவனுக்கு ரொம்ப நன்றி. மிக அழகாக வாழ்த்துரை வழங்கினார். ஒரு பாடலோடு ஆரம்பித்து நமக்கு தமிழின் பெருமையை அழகாக கூறினார். அவருக்கு நன்றி.
குரு முதல்வர் சீர்வளர் சீர் வாமதேவ சிவ குமாரசாமி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சுத்தாத்து வித சைவ திருமடம் புதுவை ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர் நற்சோதி மிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடுவாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையாவண்ணம் ஆவடுதம் துறையுறையும் அமரரேரே அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வொருவர்களாய் பேராம் புரியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறி இரண்டு ஆகிய அறிவினில் அருளாய் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பான். சிவனையை சிவர்களே, ராஜபதி ஐயா ஒரு சிவபுரியத்தை சொல்லியிருக்கார். திருமுறையை கற்றல், கேட்டல், தெளிதல், நிட்டை கூடல் இந்த நாளும் எழில் ஞான சிவ பூஜை என்று சிவஞான சித்தியார் பேசும். அந்த பூஜையை அவர் இடைவிடாது செய்து கொண்டிருக்கிறார். ஐயாவுடைய தொண்டு நான் இங்கே வந்து சொன்னா கொல்லன் தெருவில் ஊசி விட்ட கதையாக. திருமந்திரம் ஏன் படிக்கணும்? ஞானசம்பந்த பெருமான் ஒரு தலத்துல பாடுவார், மந்திரங்கள் அவை மருந்து அவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் அவை. அப்போ திருமந்திரம் என்பது மந்திரம், மருந்து, புரிந்து கேட்கப்படக்கூடிய புண்ணியம். மந்திரம்னா என்ன சாமி? மனதுக்குள் ஒரு இறைவனை நினைத்து வழிபாடு செய்வதால் பலன் கிடைக்கும்னா அதுக்கு பேர் மந்திரம். திருமந்திரம், திருங்கிற அந்த வார்த்தைக்கு நிறைய எதெல்லாம் மேன்மையானதோ அதெல்லாம் அந்த திருங்கிற 2 வார்த்தைக்குள்ள அடங்கிடும். மாண்புமிகு, செல்வம் இதெல்லாம் சொல்றோம், இதெல்லாம் அந்த திருங்கிற வார்த்தைகள் இதெல்லாம் தரக்கூடிய அந்த மந்திரம். எங்கே இருந்து பண்ணினார் அவரே சொல்றார். சேர்ந்திருந்தேன் சிவத மங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன் திருத்தன் ஆவடு தன்துறை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியே. கிளியரா சொல்லிட்டார். இங்க இருந்துதான் திருமந்திரம் பண்ணேன் அவரே சொல்லிட்டார். திருவாவடுதுறையில நாங்கெல்லாம் மடத்துக்கு வர்றப்போ ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அவருக்கு சமீபமாக தான் அது விழுந்துச்சு. அந்த மரத்தடியில் உட்கார்ந்து தான் அவர் திருமந்திரம் பண்ணினார். அப்போ ஒரு ஆலமரத்து அடியில் உட்கார்ந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஞானம் கிடைக்கும் என்பதற்கு திருமூலர் பெரிய சாட்சி. திருமந்திரத்தை ஏன் படிக்கணும்? நிறைய விஷயங்கள். ஒரு முறை திருமந்திர வகுப்பு நடத்துறார் அப்படின்னு யோகத்திலிருந்து யோகம் அப்படிங்கிற டைட்டில் வரக்கூடிய ஒரு பாடலை சொன்னார். பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் போர் 7 உத்தமமான முது ஆசனம் 8 10 100 பலாசனமே. கோமுக ஆசனம்னா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? கோமுக மாதிரி உட்கார்றது. அந்த கோமுகாசனத்து மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அருள்வாக்கு நிறைய ஏமாந்துட்டு இருக்கிறோம். எது அருள்வாக்கு? ஒரு ஞானி பிரம்மச்சரியத்தை செல்ஃப் கண்ட்ரோல்ல சுய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு ஞானி இந்த கோமுக ஆசனத்துல உட்கார்ந்து அவருடைய மூச்சு காற்றானது வலநாசியில ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல நம்ம அவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சி அப்போ அவர் சொல்ற வாக்கு அருள்வாக்கு. புரியுதா? இப்போ திருமந்திரம் ஏன் படிக்கணும்? அந்த திருமந்திரத்தை படிக்கும் போது யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க. திருமந்திரத்தை எழுதினார் இல்ல, திருமந்திரத்தை அருளி செய்தார். எழுதுறது எப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்து நாம படிச்சுட்டு ஏதோ எழுதுறோம் இல்லையா? யூனிவர்சிட்டியில ஏதோ பட்டம் வாங்கிட்டு எழுதுறோம் இல்லையா? இவங்க தான் எழுதுறவங்க. அவங்கெல்லாம்
அவங்களுக்குள்ள இருந்து இறைவனே சொன்னான். எனதுரை தனதுரையாக ஞான சம்பந்தர். திருமந்திரத்தை திருமூலர் அருளி செய்தார். அப்போ ஏன் திருமந்திர வகுப்புன்னு வச்சு திருமந்திரம் படிக்கணும்? முதல்ல யோகத்துக்குள்ள போயிடும். யோகத்துல 10 அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. புரியலையே சாமி? இயமம் 10 இருக்கு. நீதி நூட்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் இருப்பது. திருமுறை படிக்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு. எப்படி எந்த நிலையில படிக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ராகம் முக்கியமா, தாளம் முக்கியமா, தமிழ் அப்படிங்கிறனால முக்கியமா, இதையெல்லாம் தாண்டி இதுக்குதான் திருமுறை. போன வகுப்புல சொன்னேன், கற்றவர் காய்வது காமனையேனர். அப்போ இயமம்னா என்ன? நீதி நூட்கள் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே வாழ்வது இயமம். எப்படி வாழ்வது? தினம் திருமந்திரம் படிப்பேன், தேவாரம் படிப்பேன், ஞாயிற்றுக்கிழமையானா அந்த சாப்பாடு சாப்பிடாம இருக்க மாட்டேன்னா நாட் நெசசரி. திருமுறை படிப்பது நாட் நெசசரி, தேவையில்லாதது. இயமம் கொல்லாமை, புலால் உண்ணாமை. ஏன்னா புலால் மறுத்தல் ஒரு அதிகாரத்தை இவரே வச்சிருக்காரு, திருமந்திரத்துல இருக்கு. அதை ஏன் சாத்திரம் சொல்றோம் அப்படின்னா இது மாதிரியான விடயங்கள்லாம் இருக்கு. மற்ற அருளாளர்கள்லாம் புலால் மறுத்தல் தனியா சொல்லிக்கிட்டுலாம் இல்லை. திருமந்திரத்துல புலால் மறுத்தல்னே பாடல் இருக்கு. புலால் மறுத்தவனே என்ன, புலால் மறுக்காதவனே என்ன செய்வானே பாடுறார். மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பானே என்பர் எங்க அந்த பாட்டுல வருது. இப்போ கொல்லாமை, எந்த உயிரையும் வகை கொண்டோ உணவுக்காகவோ எந்த உயிரையும் கொல்லாமை. அப்படி கொன்ற உணவை உண்ணாமை, புலால் உண்ணாமை. பிறன்மனை விளையாமை, பிறன்மனை விளைதல். ஏன்? ராவணன் யாரு தெரியுமா? சாதாரண ஆளே இல்லை. நாராயணன் ஒரு அவதாரம் எடுத்து வந்தாத்தான் அவனை அழிக்க முடியும் அளவுக்கு பெரிய ஆளு. ராவணனை ஒதுக்கி வச்சு விட்டு ராமகாதையை பேசவே முடியாது. ஏன் சாமி அவ்வளவு பெரியவன்? அப்ப சுவாமி திரு ராமேஸ்வரத்துல ஒரு பதிகத்தில் ஒரு பாடல் பாடுவார். 3வது பாட்டோ 4வது பாட்டோ நினைக்கிறேன். கோடி மாத்தவங்கள் செய்து தூக்கிட்டார். கோடி மாத்தவங்கள் செய்து அடுத்தவர்களை கீழே தூக்கி போட்டார். குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மாள் செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை நாடி வாழ் நெஞ்சமே நன்னெறியாகும் அன்றே. கோடி தவங்கள் செய்தாதான். அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்ட காரணத்தால் அந்த தவம் வீணா போச்சு. அப்போ இயமம் கொல்லாமை, புலால் உண்ணாமை, பிறன்மனை விளையாமை, சூது விளையாடாமை. சூது விளையாண்டதுனால ஒரு பாரத போரே நடந்துச்சு. மது அருந்தாமை. ஆனா இன்னைக்கு மது அருந்தாதைன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்ச நாள் போனா மது அருந்தாதைன்னு சொன்னா அது தேசிய குற்றமா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி போயிட்டு இருக்கு கவர்மெண்ட். ஏன்னா விஜய் டிவில ஒரு ஆசிரியர் பேசிட்டு இருக்கிறாரு, மது குடிக்க கூடாது, மது நாள் வந்த தீமையெல்லாம் என்னன்னு. ஒரு மாணவன் எந்திரிச்சு பேசுறான், நாங்கெல்லாம் மது குடிக்கலன்னா உனக்கு சம்பளமும் இல்லை, அப்புறம் 4 வருஷம் கழிச்சு உனக்கு பென்ஷனும் இல்லைன்னா. அப்போ இதெல்லாம் பஞ்சமா பாதகம் சொல்றோம், செய்யவே கூடாத தவறுகள். அடுத்து ஒரு 5 இருக்கு. புறங்கூறாமை, வள்ளுவர் அழகா சொல்லுவோம், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இன்னாண்டும் இழுக்காய் என்றது அறம்னா. புறங்கூறாமை, பொறாமை கொள்ளாமை, செய்கிற தொழிலில் நேர்மை தவறாமை, தெய்வ நிந்தனை செய்யாமை, பொய் சாட்சி சொல்லாமை. இந்த 10ம் இயமம். இந்த இயமத்தை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் இருப்பது. எல்லா நாளும் தண்ணி அடிக்க மாட்டேன் சாமி, தீபாவளிக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா இல்லவே இல்லை. இயமத்தை எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் இருப்பது நியமம். ஆசனம் வரும், ஆசனம் படிக்கும்போது வரும். ஒரு மனுஷன் எப்படி உட்காரணும்? பத்மாசனத்துல கண் பார்வை மூக்கு நுனிய பார்க்கிற மாதிரி உட்காருவதுதான் ஆசனம்.
காமனா ஆசனம்னு அதுக்கு தான் பேர். பத்மாசனத்துக்கு தான் பொதுவாக ஆசனம்னு பேர். அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி 166 ஆசனம் போடலாம். அதில் ஒரு 7 இம்பார்ட்டன்ட் வேற சொல்லிட்டாரு அந்த பாட்டில். ஆசனம் பத்மாசனத்தில் உட்கார இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் மூச்சு காற்றை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது. இதென்னா விடுவேன், இல்லைன்னா வச்சுக்குவேன். மூச்சு காற்றை கட்டுப்படுத்துதல் பிராணாயாமம். பிரத்யாகாரம் இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல். இந்திரியம் அது போக்கு போன என்ன ஆகும்? திருவாசகத்துல பாட்டு, இந்திரிய மயமயங்கி இறப்பதற்கே காரணமாய். தாரணை மனதை ஒருநிலைப்படுத்துதல். தியானம் ஒருநிலைப்படுத்திய மனதை இறைவன் வாழ் நிறுத்துதல். சமாதி இறைவனோடு ஒன்றுபடுதல். இது யோகம் சொல்ல. நம்ம சைவ சித்தாந்தத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? ஒரே பிறவியில் யாரும் முக்தி அடைஞ்சார் என்ற வரலாறே கிடையாது. ஞான சம்பந்தர் முக்தி அடைஞ்சாரே? இல்ல சார். தவம் செய்தார், தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்று அறுப்பாராக அப்படிங்கிறது சித்தாந்தம். ஏன்னா திருமந்திரம் பேசுகிறது சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை செய்தால் என்ன பலன்? சரியை செய்தாங்க, மேல போனாங்க, சாலோகத்துல இருந்தாங்க, சிவலோகத்துல இருந்தாங்க. அந்த காலம் முடிஞ்ச உடனே திரும்ப நல்ல பிறவிய வந்தாங்க, கிரியை செய்தாங்க, திரும்ப சமீபமா இருந்தாங்க, யோகம் செஞ்சாங்க, சாரூபம் பெற்றாங்க. அப்ப சாரூபம் பெற்ற முருகப்பெருமானையே வழிபாடு செய்து சாரூபம் பெற்ற ஒரு அருளாளர் ஞானசம்பந்த பெருமானாக அவதாரம் பண்ணி சாயுட்சியம் பெற்றார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம் இருக்கு. திருமந்திரம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். வழிபாட்டை எப்படி செய்ய சொல்லுது? சில நேரத்தில் திருமந்திரத்தை படிக்கும்போது திருமூலரே நம்மளை குழப்புறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பாடுவார், யாவர்க்கு மாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்கு மாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்கு மாம் ஒருவருக்கு இன்னுரைதானே. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? யாவர்க்கு மாம் அழுத்தி சொல்ற, எல்லாராலும் முடியக்கூடிய விஷயத்தை தான் சொல்ற. ஒரு பச்சிலை எடுத்து ஒரு சிவலிங்க திருமேனி மேல வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எனர்ஜியோ ஒரு பெரிய எக்கனாமிக்கோ தேவையில்லை. ரொம்ப எளிமையா செய்ய. யாவர்க்குமாம், எல்லாராலும் முடியும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுன்னா பசுமாடுனே நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம், மனிதன் அல்லாத ஒரு உயிரை பிடிச்சி. ஏன்னா அடுத்த வரியில யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு சொல்லுகிற காரணத்தினால 2வது வரிய மனிதன் அல்லாத ஒரு உயிர். அதனாலதான் நம்ம சில விஷயங்கள் நம்ம பெரியவங்க காலத்துல லைவா நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அது ஒரு ஸ்பிரிச்சுவலாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தினம் டிவி திறந்தா ஸ்பிரிச்சுவலாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்ல அது லைவா நடந்துட்டு இருந்தது. யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை. சாணம் தொளிச்சு பச்சரிசி மேல கோலம் போட்டாங்க இல்லையா நம்ம பாட்டி எல்லாம், அதுதான் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அனிச்சை செயல் சொல்லுவாங்க. அது மாதிரி காலையில எழுந்திரிச்சு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாவர்க்குமாம் ஒருவருக்கு இன்னுரை தானே. கஷ்டத்துல வர 63 நாயன்மார்கள் வரலாற பாருப்பா. அது மாதிரியான கஷ்டம்லாம் உனக்கு இல்லவே இல்லை. மகாபாரதத்தை பாரு, அவங்களுக்கு வராத கஷ்டம் உனக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி உன் கஷ்டம் தீர்வதற்கு உனக்காக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அந்த ஒரு வார்த்தையாவது சொல்லு. இந்த 4ம் தான் ஒரு வழிபாட்டுக்கு உண்டான என்ட்ரன்ஸ், நுழைவு. அப்ப நுழைஞ்சிட்டேன், எனக்கு நம்ம எக்ஸிட்டே கிடையாது. அதுல இருந்து வெளியில அந்த செயலை தொடர்ந்து செய்வேன், அது மேற்கொண்ட செயலுக்கு போவேங்கிற மாதிரி இருக்கணுமே தவிர. அப்போ காலையில எந்திரிச்சோட வேதம் என்ன சொல்லுது? பஞ்ச யஜ்ஜம்னு பேசும். வேதத்துக்குள்ள போயிட்டா அது பஞ்ச யஜ்ஜம் எப்படி சொல்லும்? தேவ யஜ்ஜம், ரிஷி யஜ்ஜம், பிதுர் யஜ்ஜம், நர யஜ்ஜம், ஜீவ யஜ்ஜம். தேவ யஜ்ஜம் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. ரிஷி யஜ்ஜம் அந்த நீ எந்த இறைவனை வழிபடுகிறியோ அந்த இறை சன்னதியில யாரு உனக்கு நல்ல வழிபாட்டாளர்ங்கிற உணர்வு வருதோ அவருக்கு ஒரு காஃபியோ ஒரு டிஃபனோ, வருஷத்துக்கு ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கு ஒரு வேஷ்டி எடுத்து கொடுக்குறோம், அது ரிஷி யஜ்ஜம். பிதுர் யஜ்ஜம்
அப்பா அம்மாவுக்கு சாப்பாடே போட மாட்டான், முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுடுவான். அதனால ஒரு முதியோர் இல்லம் வைக்க வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. இவன் போய் காசியில போய் தர்மம் பண்ணி எதுக்கு? சாமி சிரிப்பாரா, அவங்களுக்கு சாப்பாடு போடாம இங்க ஏண்டா வந்த? பிதுரை நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறான், அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஏதோ செய்யறோம் இல்லையா, அது செய்யணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப எப்படி ஆகி போச்சு, இருக்கும்போது ஒரு அப்பா பெற்ற பாட்டி 6 மாசம் 7 மாசமா பெட்ல இருக்கிறாங்க, ஒரு ஆப்பிள் கொண்டாந்து கொடுத்து எப்படி இருக்கிற பாட்டி கேட்கல, அவங்க ஏதாவது விரும்பி சாப்பிட்ற பொருளை வாங்கி கொடுக்கல, இறந்த அன்னைக்கு 7000 ரூபாய்க்கு வெடி போடுறான். பிதுர் யஜ்யம் அப்பா அம்மாவை காப்பாற்றுவது. நரயஜ்யம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நாம் வள்ளுவர். அதான் நரயஜ்யம். பக்கத்துல யாராவது பசியில இருந்தா பகிர்ந்து கொடு. ஜீவயஜ்யம் அதான் மனிதன் இல்லாத ஒரு உயிருக்கு காக்காக்கு சோறு போடுறது, குருவிக்கு சோறு போடுறது. இந்த நம்ம பாட்டி காலையிலேயே கண்ணு தெரியாத ஒரு எருமைக்கு பச்சரிசி மாவுல கோலம் போட்டது. இது என்ட்ரன்ஸ், உள்ள நுழைஞ்சாச்சு. எல்கேஜி யூகேஜி 8ஆம் வகுப்பு வந்தாச்சு. 8ஆம் வகுப்புன்னு ஒரு பாட்டு பாடுறார் திருமந்திரத்துல. என்ன சொல்றார்? புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணலும் அதுகண்டு அருள் செய்யா நிற்கும். வருத்தப்படுறார். 3000 திருமந்திரத்துல நம்மை நோக்கி பாவிங்கிற வார்த்தையை ஒரே இடத்துல தான் சொல்றார். எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. உனக்கு பூ கொடுத்துருக்கிறேன், நீர் கொடுத்துருக்கிறேன், நீ வழிபாடு பண்ணதுக்கான சிவலிங்க திருமேனியில உட்கார்ந்து இருக்கிறேன், நீ வந்து அதை செய்ய மாட்டேங்கிறேன், நீ பாவிதானே. ஒரு அருளாளர் பாவின்னு சொல்லவே கூடாதுங்கிறது விதி. பாவின்னு அவர் நெகட்டிவா திட்டல, இவ்வளவு செய்யாம இருக்கிறீப்பா பாவி. நம்ம வீட்டுல 2 வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, பாவிங்கிற வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கு. கோவமா சொல்ற பாவி வேற, பாவி கீழே விட தெரிஞ்சியடா சொல்றாங்களா, அது மாதிரி சொல்ற. அப்படி புரிஞ்சுக்கணும். எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார். ஏன்னா நம்மளால திருமந்திரத்தை முதல்ல அப்படி சொன்னார், இப்ப இப்படி சொல்றார். அது எல்கேஜி ஸ்டேஜ், இது 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜ். இன்னும் பின்னால போயிட்டார். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். இந்த ஆனந்தத்துக்கு சரியான ஒரு உதாரணம் சொன்னார் பாரு. மகற்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனேனார். வயசுக்கு வராத ஒரு பெண் ஒண்ணு அப்பா கிட்ட அனுபவிச்ச சுகம் எப்படி தாய்கிட்ட போய் கேட்டா சொல்ல முடியாது, தாய்க்கு புரிய வைக்க முடியாது. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாய் புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிற்றின்பத்தை சொல்லி பேரின்பத்தை விளங்க வைக்கிறார். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். இந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்? எனக்கும் அவரும் சொல்லி நமக்கு புரிய வைக்க முடியாதுன்னா ஒரு உதாரணத்தை சொல்றார். மகற்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனேன. இது நிறைவான ஸ்டேஜ். திருமந்திரத்துல இப்படித்தானே சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு சிவலிங்கத்தை வழிபாடு பண்றது? நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். யாவருக்குமாம் இறைவருக்கு பச்சிலை எல்கேஜி 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் மாணவனுக்கு இப்படி, எம்எஸ்சிக்கு போறவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் அந்த சிலபஸ். அப்படியாக திருமந்திரத்தை புரிஞ்சு கொடுப்போம். திருமந்திர குழப்புறார், இந்த இடத்துல இப்படி சொல்றாரு, இந்த இடத்துல இப்படி சொல்றாரு, இல்லவே இல்லை. அது யாருக்கு சொன்னார், இது யாருக்கு சொன்னார், இது யாருக்கு, எந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு சொன்னார். அப்படியாக திருமந்திரத்தை புரிஞ்சு கொடுப்போம். இன்னொரு இடத்துல சொல்லுவார் திருவடின்னு ஒரு வார்த்தை. திருவடிங்கிற வார்த்தையை முதலில் உபயோகப்படுத்தியவரே திருமூலர் பெருமான் தான். ஏன்னா திருமந்திரத்திற்கு முந்தி இலக்கியங்கள் நம்மகிட்ட இல்லவே இல்லை. திருவடியே சிவமாவது தேரில், திருவடியே சிவலோகம் சிந்திக்கில், திருவடியே செல் கதி அது செப்பில், திருவடியே தஞ்சம். ஏகார் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே. திருவடினா என்ன சாமி அர்த்தம்? இந்த உற்சவமூர்த்தி வச்சிருக்காங்க கோயில்ல, அதுல 2 திருவடி இருக்கு, அதை போய் புரிச்சுக்கிறதா? அப்படி புரிஞ்சுக்கிறதா?
திருவடி என்ற சொல்லுக்கு வியாபகம் அர்த்தம். நான் திருவடி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அவனோட வியாபகத்துக்குள்ள வியாபியம் ஆயிட்ட. மடத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். எல்லாரும் கேட்டாங்க, பெரிய பெரிய மடாதிபதியெல்லாம் கூட எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, வித்தியாசமா பேர் வச்சிருக்கீங்களே சுவாமி, இதுவரைக்கும் நாங்க இந்த பேரை கேள்விப்பட்டதை இல்லை. சுத்தாத்வித சைவ திருமடம். ஏன்னா அத்துவிதம் அப்படிங்கிறத நம்மளோட கொள்கை. ஆனா அத்துவிதம்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அத்துவிதமா, இது அத்துவிதமா? ஆதிசங்கரர் அத்துவிதம் சொல்றார். இரண்டு அல்லாமைனர். அது போன வகுப்புல ஒரு உதாரணம் சொல்லி நினைக்கிறேன். கயிறு கிடந்தது, பாம்பு போல் தெரிந்தது, கயிறு ஒன்றே உள்பொருள், பிரம்மம் சத்தியம்னாரு. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னாரு. நாம என்ன சொன்ன, பிரம்மத்தை ஒத்துக்கிறோம். பிரம்மம் அந்த இறைவனுக்கு கயிறு பாம்பு மாதிரி தெரியாது. அவனுக்கு ஒரு மறைத்தலும் தெளிதலும் இல்லாத ஒரு பெரிய பொருள் இறைவன். கயிறு கிடந்தது, பாம்பு போல் தெரிந்தது. யாருக்கு? ஒரு உயிருக்கு. இதுக்குத்தான் மறைத்தலும் தெளிதலும் உண்டு. அப்போ கயிற்றை பாம்பு என்று மிரண்டதும் கயிறு என்று தெளிந்ததும் ஒரு பொருள், அது உயிர். பிரம்மம்தான். பாம்பு என்பது ஒரு தற்காலிகமான இருப்பு, அது உலகம். பதி, பசு, பாசம், பகர் அப்படின்னு ஆரம்பிச்சுருவார். அதனாலதான் அத சாத்திரம். புலால் மறுத்தலை எந்த திருமுறையும் அழுத்தமா சொல்லவே இல்லை. புலால் மறுக்காத ஏன்னா அதை வகைப்படுத்துவார். உபதேசம், புலால் மறுத்தல், அரண் வலியுறுத்தல், அன்புடைமை. அன்பு இல்லாத வழிபாடே கிடையாது. அதனாலதான் சொன்ன, அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு வரணும். ஒருவனுக்கு ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணுவது எதற்கு? வள்ளுவன் அழகா சொன்னான், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுதான். அன்னைக்கு அவன் ஃபேமிலி பிளான்ல சொல்லியிருக்கான் அந்த பாட்டுல. பெண் அன்பே வடிவமானவள், ஆண் அறிவே வடிவமானவன், இருவரும் சேர்த்தார்கள். பண்பு அப்படிங்கிறது பெண் குழந்தை, பயன் என்பது ஆண் குழந்தை. என் பொம்பளை பிள்ளைய பண்பாட்டோட வளர்த்திருக்கிறேன். என் ஆம்பளை பையனை எனக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படும்படியாக வளர்த்திருக்கிறேன். இவள் அழகா அன்னைக்கு சொன்ன, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஏறத்தாழ இன்னைக்குள்ள ஃபேமிலி பிளான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான். அப்போ அன்பு இல்லாதவனுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதப்பா. ஏன் அப்படின்னா, அன்பு எப்ப வரும் தெரியுமா? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அன்பே வரும். யாருக்கு கொடுக்கணுங்கிற தன்மையை அவர் எப்படி வச்சுக்கணும். எனக்கு திருமணம் ஆகாத வரைக்கும் பக்கத்து வீட்டுல இருந்து 2 முறுக்கு வந்தா கூட, டே அண்ணனுக்கு ஒண்ணு கொடுத்து தின்றாங்க, நீங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். அண்ணன் வந்து பார்க்கும்போது அது ஒண்ணுமே இல்லை, நானே தின்னு வச்சுருவேன். ஒரு முறுக்கு கூட அண்ணன் கிட்ட பகுதி கொடுக்க மாட்டேன். திருமணமான மறுநாள் நான் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ரவா தோசையோ ஒரு புரோட்டாவோ சாப்பிடுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு பார்சல் கட்டுன்னு சொல்றேன் இல்லையா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட சொன்னா கூட இன்னொரு உயிருக்கு நான் சாப்பிடுகிற ஒரு பொருளை இன்னொரு உயிருக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனை திருமணத்தின் காரணமாக வந்தது. அப்ப திருமணம் கூட அன்பை வலியுறுத்துவதுதான். அப்போ அன்பு திருமணம் அழகா சொல்ற, அன்பு இல்லாத வழிபாடே கிடையாது. அந்த அன்பினுடைய முதிர்ச்சி தான். அன்புல கூட ஒரு எதிர்பார்ப்பு தொக்கி நிற்குது. கணவன் மனைவியிடம் அன்பு காட்டுகிறாள், எதிர்பார்ப்பு இருக்கு. மனைவி கணவனிடம் அன்பு காட்டுகிறாள், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பெற்றவர்கள் பிள்ளைகளிடம் அன்பு காட்டுகிறார்கள், எதிர்பார்ப்பு இருக்கு. அன்பு எப்படி இருக்கும்? அழகா சொல்லுவாங்க பெரியவங்க, தெரிந்தவர் மாட்டு பண்ணுவது அன்பு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு செய்வது அன்பு.
எதிர்பார்ப்பே இல்லாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே சொல்றாங்க இல்லையா, அப்படி செய்வது அருள். திருவடினா என்ன? வியாபகம். திருவடியை வணங்குகிறேன்னா வியாபகத்துக்குள்ள நான் வியாபியமாயிட்டேன். அதை வலியுறுத்துவதற்குத்தான் சிவாலயங்கள் எல்லாம் கொடிமரம். கொடிமரம்னா உள்ள வந்து ராஜகோபுரம் வச்சோம். ராஜகோபுரத்துக்குள்ள வந்துட்டேன், சுவாமி வீட்டுல என்ட்ராயிட்டேன். எக்ஸிட்டே கிடையாது. அந்த சிவக்குள்கையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சிவத்தன்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். திருநீற்றை பத்தி எவ்வளவு சிறப்பா பேசுறேன். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரேயாமாகி கங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரை. திருநீர் எப்படி பூசணும்? நெத்தி நிறைய பூசணும். ஏன் பூசணும் திருநீர்? அது இயல்பாகவே ஒரு மருத்துவ குணம் இருக்கு. இந்த தலையில உள்ள நீரெல்லாம் எடுத்துரும். என்கிட்ட கேட்டாங்க, என்ன சாமி நீங்க அடிக்கடி திருநீர் பூசுகிறீங்க? பஸ்ல போகும்போது பூசுறீங்க, ட்ரெயின்ல போகும்போது பூசுறீங்க, பிளேன் கூட 2 மணி நேரத்துல இறங்கிடும், அதுக்கு 4 வாட்டி பூசிட்டீங்களே, ஏன் பூசணும் தெரியுமா? திருநீர் என்பது நமக்கு நிலையாமையை உணர்த்துவது. ஏதோ ஒரு காட்சியை பார்த்து மனது சபலப்படுகிறது. கண்காலம் பூசும் கவச திருநீர். கவசம் முந்தா நாள் ஒரு மாணவன் போன் போட்டு கேட்டான், திருநீர் ஏன் சாமி பூசுறோம்? வினை நீக்கிறதுக்காக பூசுறோம். அருமையான ஒரு கேள்வி கேட்டேன். இந்த காலத்துல மாணவர்கள் நல்லாவே கேள்வி கேட்கிறேன். சாமி ஏன் திருநீர் பூசிருக்காருன்னு கேட்டான். நம்ம திருநீர் பூசுறோம், வேண போகணும், ஓகே. அவனை நின்மலன்னு சொல்லிட்டீங்க, மலமே இல்லாதவன். திருவாசகம் அவன் திருநீர் பூசியிருக்கான்னு சொல்லுது. உத்தூளித்து ஒளிமிளரும் மன்னவனேன்னு ஒரு இடத்துல வரும். அந்த சமஸ்கிருத அர்ச்சனையிலையும் பஸ்மோ உத்தூளித விக்கிரகாய நமகான்னாங்க. திருநீற்றை உத்தூளித்தி பூசியிருக்கிற சிவபரம்பொருளே உனக்கு போற்றி அப்படின்னாங்க. நாவுக்கரசு பெருமான் 70 பதிகம் பாடியிருக்கார். எங்க? திருவாரூர்ல. முதல் பதிகத்துல முதல் பாட்டை மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியான். 70 பதிகம். அதுல முதல் பாட்டுல முதல் வரியே சாமியை பார்த்து பாடுறார். மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ்பணியாதே உய்யலாம் என்று எண்ணி உரி தூக்கி உளிகண்டேன் கொய்யுளா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் திரு ஆரூர் அரைப்பணியாதே கனியிருப்ப காய்க வந்த கல்வனேனர். அப்ப மெய்யெல்லாம் அவர் ஏன் திருநீர் பூசிருக்காரு? நான் பூசுறேன், என்ன சபலப்படுறேன், என்ன பக்குவப்படணும், நிலையாமை உணரணும், என்னோட வென போகணும், நான் பூசுறேன். சாமி ஏன் பூசியிருக்காரு? ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. 18 வயசு பையன் போன் போட்டு கேட்கிறான். யாருக்காவது வந்திருக்கா? அவன் நாள்தோறும் திருமுறை பூசுறோம், சாமி திருநீர் பூசியிருக்காரு, தேவாரம் பாடுறோம், திருவாசகம் பாடுறோம். வென போகிறதுக்கு தானே விபூதி பூசணும். அவனா வென இல்லாதவன் ஆயிட்டானே, அவன் ஏன் விபூதி பூசணும்? விபூதி பூசினாக அருளாளது பாடுறாங்களே, வடமொழி அஷ்டோத்திரம் சொல்லுதே, அவன் ஏன் திருநீர் பூசணும்? சைவ சித்தாந்தம். இந்த உயிர்களுக்கு அழித்தல் ஒரு வேலை செய்யறார். அழித்தல் அப்படிங்கும் போது இது என்ன பண்ணா, அவனோட மாயையில இருந்து ஒடுங்கி இருக்கு. இந்த மாயை அவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப அவங்கிட்ட போய் ஒடுங்கி இருக்கு இல்லையா, அந்த உயிர்கள்லாம் உயிரிட்டோன்னு அவன் விபூதி பூசிக்கிறான். எப்படி புரிஞ்சுக்கலாம்? தாய் என்ன பண்ணுவா? தாய்க்கு ஒரு மருந்து குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். டைரக்டா கொடுக்க முடியாது, அந்த எஃபெக்ட் அந்த குழந்தை தாங்காது. தான் சாப்பிட்டுட்டு அந்த மருந்தோட தன்மையை தாய்ப்பால் மூலமா கொடுப்பான். அப்படி தாயினும் மேலான அந்த தயாபரன் அவனோடு ஒடுங்கி இருக்கிற உயிர்கள் உய்யும் பொருட்டாக திருநீர் பூசிக்கிறான். எவ்வளவு விடயங்கள் அந்த திருநீர் பூசுறான். அப்ப அது கவசம். கங்காளன் பூசும். கங்காளன் சிவபெருமான், அவன் பூசிட்டாயா திருநீர், அவன் ஏயா பூசனா? திருமந்திரத்தை படிக்கின்றோறும் புதிய புதிய சிந்தனைகள். திருமந்திரத்தை மேலோட்டமா படிக்கும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா 4 வரியில ரொம்ப வார்த்தைகள வித்தியாசமாவே இருக்காது. ஆனால் உட்கார்ந்து படிச்சா ரொம்ப ஆழமா போகும். அதனால சாத்திரமும் சோத்திரமும் அப்படின்னா
சரி, நந்திக்கு மகன் சாமி சொல்லிட்டாரு, இல்ல குழப்பம் இருக்கு. இவருடைய குருநாதருக்கு மகன் சொல்றாரா? இவரோட குருநாதர் யார் சொல்லிட்டார்? நந்தின்னு சொல்லிட்டார். ஆனா நந்தி என்ற பெயர் சிவபெருமானுக்கே உரியது. அதனாலதான் 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிர்த்தனை நந்தி மகந்தனை இதுவரைக்கும் ஒரு வழிபாடு. ஞான கொழுந்தினை அரு வழிபாடு. உந்தியுள் வைத்து அடி போற்றுகின்றேனே அருவுருவ வழிபாடு. ஒரு திருமந்தத்துல விநாயகர் வணக்கத்திலேயே உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாட்டை திருமூலர் பெருமான் நமக்கு கூறி அருளுகிறார். திருமந்திரத்தை நாம் 3000 பாட்டு. சரி, இதுல ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும். நந்தி யாரு? சிவாலயத்துல 2-3 நந்தி வச்சிருக்கிறார். உன வீட்டுல சொன்னேன்னு நினைக்கிறேன். வந்தவங்க வராதவங்க புரிஞ்சு. நம்முடைய மணிவாசக பெருமானும் முற்பிறவியில் நந்தியாக இருந்து பெருமானை தாங்கினார். இன்னொரு நந்தி யாரு? நம் பிரதோஷம் பண்ற நந்தில யார் நந்தி? எந்த நந்தி? கடகரியும் பரிமாவும் பேரு முகந்து ஏறாதே இடவ முகந்து ஏறியவார் எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை போன்றும் தலலெரித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்தான் சாழலோ. திருமாலே நந்தியாக இருந்து பரம்பொருளை தாங்கினான் முப்புறம் எரித்த வேளையில். நம்ம இவருடைய குருநாதர் யாரு? பெரிய சிவாலயங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சி ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள போகும்போது ஒரு கையில கரம்பு வச்சுட்டு ஒரு நந்தி நிற்பார். அவருக்கு அதிகார நந்தி. அந்த அதிகார நந்தி தான் இவருடைய குருநாதர், திருமூலருடைய குருநாதர். அவருக்கு மட்டும் குருநாதர் இல்ல, நம் குரு மரபிற்கெல்லாம் குருநாதர். அப்போ திருமூலருடைய குருநாதர் யார்? எந்த நந்தி அப்படின்னா சிலாக்கனமுனிவருடைய புத்திரர் அதிகார நந்தி தான் திருமூலருடைய குருநாதர். அவர்தான் இந்த நம் குருவுக்கெல்லாம் முதல் குரு. நம் சைவத்துக்கு பேர் என்ன பேரு? சுத்தாத்வித சைவம். அந்த சுத்தாத்வித சைவத்துடைய கொள்கையை, பிலாசபியை, பசுபதி பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை சொல்லுவதுதான் 12 திருமுறைகளும். திருமந்திரம் அதற்கு ஒரு மகுடம் வைத்தது போல திருமந்திரத்தை படிக்கும் தோறும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் நிறைய பொருள் இருக்கு. காரணம் ஏன்? 3000 ஆண்டுகள் அவர் தவம் இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் படித்தார். முதல்ல ஐயா சொன்ன மாதிரி, முன்னம் உடம்பை இழுக்கென்று இருந்தேன். உடம்பு வேண்டான்னு தான் நினைச்சேன். உடம்பு வேண்டான்னு நினைக்கிறது சமயத்து இந்த இன்னொரு சமயத்தோட கொள்கை. அப்பர் சுவாமி குடிச்சு கஷ்டப்படுத்தினாங்க. அது என்ன சமயம்? சமண சமயத்தோட. அவங்க குரங்கு மாதிரி தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. குரங்கு என்ன பண்ண தெரியுமா? தன்னோட ஆயுள் காலம் முடியும் போது முடியுங்கிறது அதுக்கு தெரியும். ஒரு ஓரமா உட்காந்து பட்டினியாவே கிடந்து தன் ஆயுள முடிச்சு. அதுதான் சமண கொள்கை. நம்ம கொள்கை அப்படி இல்லை. அப்போ அவங்க உடம்பை இழுக்குன்னு நினைக்கிறாங்க. சாமி அப்படி நானும் அப்படித்தான் நினைச்சேன். முன்னம் உடம்பை இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. சாமி எங்க இருக்கிறார்? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். இங்கதான் இருக்கார். இங்கதான் இருக்கிறார். இங்க மட்டும்தான் இருக்கிறார் பொருள் இல்ல. எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் இங்கேயும் இருக்கார். அப்போ அதுல ஏன் அந்த வார்த்தை சொல்லணும்? அடுத்த பாட்டுல இன்னொரு இடத்துல பாடுறார். உள்ள இருக்கிறார் சுவாமி. அவரை நம்ம கண்டுக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த உடம்பு பெற்ற பலனை வீணாக்கிடும்.
பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து திருவாசகத்துல பாடுவாங்க. சாதி குளம் என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை மணிவாசகர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்னாரு. சிந்திக்கணும். உயிர் தான் அழிவு இல்லாதது படிச்சிட்டமே, இவர் அழிவுன்னு சொல்றாரு. அப்போ இந்த எந்த குறிக்கோளுக்காக இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள சாமி கொடுத்தாரோ அந்த குறிக்கோள் படி நீ வாழலைன்னு அழிச்சிட்டேன்னு அர்த்தம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அடுத்த வரிப்பர் திட்டம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உயிருக்கு ஏதாவது டெசிமீட்டர் சென்டிமீட்டர் இருக்கா? உடம்புக்கு இருக்கு. இத்தனை சென்டிமீட்டர் சாமி இருக்கார், இத்தனை டெசிமீட்டர் இருக்கார். உயிருக்கு ஏதாவது சென்டிமீட்டர் டெசிமீட்டர் இருக்கு. அப்போ உயிர் தன்னுடைய பக்குவ நிலை அடையலைன்னா அது அழிஞ்சதுக்கு சமம். பெருகற்கரிய பிறவியை பெற்றும் பெருகற்கரிய பிரானடி பேனார் பெருகற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருகற்கரிய வேறு இழந்தார் என்ற ஒரு இடத்துல பாடலாம். சிவன் கோயிலுக்கு பிரச்சனை வந்தா என்ன ஆகும்னு பாடுறார். முன்னவனார் கோயில் பூசை முற்றிடும் மன்னருக்கு தீங்கு உல வாரி வலம் குன்றும் கண்ணம் களவு மிகும். நான் சொல்லல, காசினியில் என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. முடிந்தவரை திருமந்திரத்தை படிக்கிற நாம சிவாலயத்துல ஏதாவது சொல்லு பண்ண சரியை பண்ணணும். சரியை என்று பயிர் சரியை சுவாமி நமக்கு அடையாளம் காட்டியிருக்காங்க. காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும்? நிலை பெறுமாறு என் நிதியே நெஞ்சே நித்தமும் நீ வா. எங்க? என் பெருமானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு வெளுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு சங்கரா செய்ய செய்ய போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்றே அலரானில்லே. இது சரியே. கிரியை எது? காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயவே நெய்யும் வாளாய் நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. இது கிரியை. யோகம் எது? வீராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் உருவெழுதி உயிராவனம் செய்திட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி ஐராவனம் ஏறாது ஆண் ஏறி ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட ஐராவனமே என் அம்மானே அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா யோகத்தை முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே விச்சியானால் அத்தனை அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே. இதான் யோகம் என்ற ஒருத்த கேள்வி கேட்டான். இறைவனை எல்லாம் ஆண்பாளாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எல்லா கடவுளுக்கும் ஆண்பாளாத்தான் சொல்றான். சிவபெருமான், நாராயணன், முருகன், விநாயகன், சூரியன். சூரியனை கூட ஆண்பாளாத்தான் சொல்றார். இயேசுநாதர், அல்லாஹ். ஏன் அப்படி இறைவனை எல்லாம் ஆண்பாளாக சொல்ல வேண்டிய தேவை என்ன? நம்முடைய இலக்கியம் என்ன சொல்லுது? பெண் வசப்படுகிறவள் ஆண் வசப்படுத்துகிறவள். பெண் வசப்படுகிறவள் ஆண் வசப்படுத்துகிறவள். அப்போ எல்லையில்லாத வியாபகத்தாலும் எல்லையில்லாத பேராற்றலாலும் எல்லையில்லாத பெருங்கருணையாலும் அந்த பரம்பொருள் நம்மை வசப்படுத்துகிறான். இந்த உயிர்கள் வசப்படுகின்றன. தேட்சால் அவன் ஆண்பாலாக இருக்கிறான், இந்த உயிர்கள் எல்லாம் பெண்ணா இருக்கிறான். அதான் அந்த பாட்டு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான். பாடவர் அப்பர் சுவாமி. ஏதோ சினிமாவில் டூயட் பாடுற மாதிரியே இருக்கு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும். நம் மாநில திருடி எடுத்து கண்ணதாசன். அன்றொரு நாள் அவனுடைய பெயரை கேட்டேன், அடுத்த நாள் அவனுடைய ஊரை கேட்டேன் பாடுறான். அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் எப்படி இருக்கும்? இதனுடைய பலம் ஞானம். ஞானம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? மணிவா தான் பெற்ற இன்பம் இன்னொரு பிறப்புன்னு நினைச்சுட்டு அவன் ஞானி தான்.
காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகிறான். வந்து முந்துமினே கூப்பிடுறாங்க இல்லையா, அவங்கதான் வருவாங்க. நாம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிருந்த சால் நல்லாத்தான் இருக்கு, இது யாருக்கும் கொடுத்துடவே கூடாது, இரும்பு பெட்டி பீரோலுக்குள்ள ஒரு கூட்டு இருக்கும், அதுக்குள்ள வச்சு பீரோல கூட வச்சா எவ்வளவு திறந்து எடுத்துருவோம், அதுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு பாரு, அதுல வச்சிருந்தோம். அவங்க அருளையே கூட இது வள்ளலார் மண், அதை சொல்லி நிறைவு செய்வோம். வள்ளலார் பாடுறார், பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் சோதி அளித்து நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது. இது வரைக்கும் அது சாதாரண ஆளு. அடுத்த வரி சொன்னார், என் கோல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுமனே. ஒரு பாதி ராத்திரில வந்து என்னை எழுப்பி அவர் ஞானம் கொடுத்து சுவாமி, அதை வெளியில எல்லாம் சொல்ல முடியாது, அது அவ்வளவு பெரிய இன்பம். எனக்கு மட்டும் ஏன் கொடுத்த, எல்லாத்துக்கும் கூட என்ன, அவங்கதான் அவ்வளவு. அந்த ஞானத்தை வலியுறுத்துவதுதான் திருமந்திரம். சரியை செய்து கிரியை செய்து யோகம் செய்து இந்த மூன்றின் பலனாக கிடைப்பதுதான் ஞானம் என்பதாக சொல்லி, அத்தகைய ஞானத்தை இவர் எளிமையாக வாரி வழங்குவதற்கு அந்த எல்லாம் வல்ல இறையருள் அவருக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டுமாய் சிந்தித்து நிறைவு செய்கிறோம்.